ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே அப்படின்னாவே செல்லிக்குட்டிக்கு சுண்டலில் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு சுண்டல் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு அதில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ சுண்டல் வந்து இன்றைக்கி மசாலா சுண்டல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன கடாயை வச்சுட்டேன். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய கருப்பு சுண்டலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடும். ஸோ அவனோட டிஃபன் பாக்ஸுக்கு பீட்ரூட் ரைஸும் சைடிஷ்க்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக பீட்ரூட்டையும் கொடுத்து விட்டேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு மசாலா சுண்டல் அண்டு வாட்டர் பார்த்திங்கனாக்கா ஜீரா வாட்டர் தான் கொடுத்து விட்டேன். ஸோ செல்லிக்குட்டி வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.